ஹாய் கைஸ், எல்லாம் வெல்கம் டு கோஸ்ட் டவுன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பையனுடைய ஆத்மா அந்த இடத்துல இருக்கிறதாவும், அவன் நீச்சல் பயிற்சிக்காக இங்கே டெய்லியும் குளித்ததுனால அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்லாம் அவன் இறந்துட்டான். அந்த இடத்துல அவனுடைய ஆத்மா இங்கே உலவுறதும் நைட்டில் இந்த அழுகிறதுமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் பார்ட் 1ல் உங்களுக்கு இந்த கதையை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு இன்றைக்கி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கரெக்டாக அந்த பௌர்ணமி நிலா இருக்கிற டைமாக பார்த்து நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறதுக்கு நான் ஒரு 5 பேர் டீமோடு வந்திருக்கோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் உள்ளே இறங்குறோம். பாதி தூரம் வரைக்கும் என் ஃப்ரெண்டு நிற்பான். அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் உள்ளே போக போகிறேன். ஸோ இப்போ உள்ளே போக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே அந்த பையனுடைய ஆன்மா இங்கே இருக்குதா? அவங்க சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ளே நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் லாஸ்ட்டாக இறந்தது இந்த பையன்தான். ஸோ இவனோட ஆத்மா நைட் ஆச்சுன்னா அழுகிறதும் உள்ளே போகிறவங்கள பயங்காட்டுறதுமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த பாருங்கள். நான் இறங்க 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 என்னோடய ஹார்ட் பீட் அடிக்கிறது எனக்கே கேட்குது. அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு தான் நான் உள்ளே இறங்குறேன். இதில் பாதி தூரம் வரைக்கும் என் ஃப்ரெண்டு நிற்கிறான். இன்னும் 3 பேர் மேலே நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க 3 பேரும் ஒன்றா இறங்கி வர்றது தான் எங்களோட பிளானு. ஸோ அந்த பையனை தேடி உண்மையிலேயே இந்த பையன் இருக்கானா, இந்த இடத்துல இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணுன்றதுக்காகவே இந்த இடத்துக்கு நான் இறங்கி வந்துட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இறங்க ஆரம்பித்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பாம்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்கியூ பண்ணுற எல்லா பாம்பையும் விஷப்பாம்பையும் கொண்டு விட்டுறாங்க. ஸோ அது வேறு எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. ஸோ அவங்க சொன்ன கதையெல்லாம் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே தான் நான் உள்ளே போயிட்டுருக்கிறேன். அந்த பையன் பார்த்திங்கன்னா இங்கே நீச்சல் அடித்து குளிக்கிறதுக்காக தினமும் சாயங்காலம் வர ஆரம்பித்த பையன். டியூப் மாட்டி குளிச்சுட்டு இருந்த பையனுக்கு அந்த டியூப் ஆக்சிடெண்ட்டில் அந்த பாறையில் கிழித்து அதுலேயே அவன் மாட்டி இறந்துட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதை லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம தண்ணிக்கிட்ட இறங்கி வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணி பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட் ஒரு 11 மணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை பாருங்கள், எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்க்கவே பகீர்னு தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் பார்த்திங்கன்னா நான் பயத்தோடு தான் உள்ளே போயிட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு இடம்னு பாருங்கள். ஸோ நான் டார்ச் அடித்து ஊர் மக்கள் யாராவது தெரிஞ்சிச்சுனாலும் இங்கே பிரச்சனையாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய அழுகுரல் கேட்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சவுண்டு எனக்கு இந்த ஏங்கி ஏதோ மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மக்கள் சொன்ன விஷயத்த நான் யோசிச்சுக்கிட்டே தான் மேலேயும் கீழேயும் தான் ஏறி இறங்கி பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அந்த பையன் எங்கேயாவது அந்த ஆத்மாக்களுடைய சத்தமோ இல்லை அவங்களோட உருவமோ நம்ம பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு தான் நான் தேடிட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்தளவுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த செடிங்களுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒன்று ஓடுற மாதிரியும் அசைகிற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பையன் இருந்திருந்தால் இந்த இடத்துல இவங்க சொல்கிற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என் கண்ணில் பட்டிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் ஏதோ ஒன்று ஏங்கி மூச்சு விடுற சத்தமும் தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்று கலைக்கிற மாதிரி ஒரு சத்தமும் மட்டும் தொடர்ச்சியாக எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நானும் திக்குன்னு பயம் எனக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அங்கே எதுவுமே என்னால் பேச முடியாது. ஏன்னா இது பாறையோட டெப்த்து. ஸோ அங்கே நம்ம ஏதாவது பேசணும்னா வெளியில் இருக்கவங்களுக்கோ இல்லை போலீஸ்க்கோ இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா இங்கே நான் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்களே இங்கே ரிஸ்க் எடுத்து தான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பௌர்ணமியோட நிலா வெளிச்சமும் டார்ச்சும் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நான் டார்ச்சை மேலே யூஸ் பண்ணவே முடியல. ஒவ்வொரு இடமும் பயங்கரமான ஒரு புதரும் அதுவுமா இருக்குது. ஸோ அந்த பையன் எங்கேயாவது வந்துடுவானோன்ற ஒரு பயமும், ஆனால் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணி எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ டீம் மேலே இருக்குன்ற ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு தான் நான் உள்ளே இறங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் கூப்பிடும் போது யாருமே பயந்து உள்ளே வர்றதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னோடய ஃபிஷிங் டீம் மட்டும்தான் என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கிட்ட நான் உள்ளே போகும்போது எனக்கு ஊர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீ எப்படி உள்ளே தனியாக போனாலும் உன் மைண்டை அதை டைவர்ட் பண்ணி கண்டிப்பாக உன்னை தண்ணிக்குள்ளே இறங்க வச்சு உன்னை நீயும் ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயம் மட்டும் எனக்கு உச்சக்கட்டத்தில் நான் அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு.
அந்த பையனோட டெட் பாடியை பார்க்க நிறைய பேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க. இப்போ நான் நின்று எடுக்கிறேன் பார்த்தீங்களா வீடியோ, இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த டெட் பாடிக்காக அந்த கூட்டம் நின்றுட்டு இருந்ததாகவும், அந்த பையன் மாட்டினது பார்த்திங்கன்னா நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த பாறையிலேருந்து நடுவில் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன ஒரு பாறை மாதிரி இடம் வந்து மரத்தோடு இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த பையனோட பாடி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பையன் வந்து ஒரு 7-8 மணிக்கெலாம் இங்கே மீன் பிடிக்கிறதுக்குலாம் ஆட்கள் வருவாங்களாம். ஆனால் வந்து அந்த பையனோட சத்தத்தை கேட்டு அதை உருவத்தை பார்த்து பல பேர் பயந்துவதனால இந்த பக்கம் ஒரு 8 மணிக்கு மேலே யாருமே வரதில்லை. ஸோ நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11 மணி ஆகுது. ஸோ இன்னும் 1 மணி நேரம் வரைக்கும் தான் எனக்கு டைமு. அதுக்குள்ளே நான் வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு கிளம்பிடணும். அதுக்கு மேலே நான் இருந்தோம்னா அன்டைம்னு சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டினோம்னா நான் வந்து பெரிய பிரச்சனையை நான் மாட்டிப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இடம் வந்து எவ்வளோ ஒரு திகிலாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கே சத்தியமாக சொல்கிறேன் ஒரு தைரியம் வேணும். ஒரு மணி நேரமாக நான் வெயிட் பண்ணி பார்த்ததில் அந்தளவுக்கு இங்கே வந்து எதுவுமே தெரியாததுனால அதே திகிலோட இந்த இடம் வந்து பயங்கரமான திகிலாக இருக்குது. அந்த திகிலோடு நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஊர் மக்கள் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி எதுவும் நடக்கலை. ஸோ நாங்கள் வந்த மாதிரியே நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கதையோட நல்ல ஒரு டாப்பிக்கோடு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தரேன்.